संजय गो भगो अगो अपूर्वस्य एतत् पूर्वस्य रोः व्यादेशः आसीत् गो भगो अगो आ இது பூர்வமா இருக்கச்சே रोः ऊत् व्यादेशमाனது வருது அஷ் பரமார்த்தம் வருது உதாரணம் தேவா இக தேவாசு இக தேவாரு இக ऊत् எப்ப வந்து தேவாயு இக गो भगो अगो अपूर्वस्य யோசி அதனால ஏகாத்து லோகம் தேவா இக வராத வருஷத்துல தேவா இக தேவா இதெல்லாம் வந்து லோக சாகலிசே ஏதாவது லோகம் லோகம் வராத வருஷத்துல தேவா இக லோகம் வர பட்சத்துல தேவா இக வராத தேவா இக घोष घोष अघोष इति शान्तः निपातितः இதெல்லாம் நிபாதமான சப்தங்கள் கோஷ் அகோஷ் அகோஷ் இது சகாரத்தை அந்தமாவுடைய நிபாதங்கள் தேகான் ரோஹோ எஸ்பேக்கு அதனுடைய கோஷ் இருக்கிற சகாரத்துக்கு பகோஷ் இருக்கிற சகாரத்துக்கு அகோஷ் இருக்கிற சகாரத்துக்கு கோ பகோ அகோ பூர்வ யோஜனை எப்பமானது பண்ணா கோதி அப்படின்னு இருக்கும் கோய் பகோய் அகோய் அப்படின்னு ஹரி சர்வேஷாம் गो भगो अगो पूर्वस्य यस्य विकारस्य लोपः स्यात् अदि सर्वेषाम् अदि तत्र यकारस्य लोपमानது வருது அல் பரமார்த்தம் போது சர்வேஷாம் அதன் எல்லா மதத்திலும் ஏன்னா லோக சாகல்யத்தை சூத்திரத்தை அஸ்பரமார்க்கத்தை லோகத்தில் இருக்கு சாக்கல்ய மதத்துல ஆனா அந்த சாக்கல்ய மதத்திலையும் அல் பரமார்த்தம் லோகம் ஏன்னா அந்த அபிச்ச லோக சாகலத்தின் இடத்துல கோபகோ கோ பூர்வசி யோசில இருந்து அஷ்பரமா அனுபவிக்கிறது அது அஷ்பரமார்க்கச்சே லோகம் சாகல முதல்ல சொன்னேன் அர்த்தம் அதே சர்வேஷம் சொன்னதால அதே அஷ்ல அஷ்ன ஆய வர ஐவரு கேவோம் ஐயவுச் வரைக்கும் அஷ் ஆட்சி எடுத்துக்கணும் பேசிக்கல நல்ல வந்துட போகுது அதோட அஷ்ன்றத ஜபகல வரைக்கும் இருந்தாலும் அத்தியவித் பரமார்க்கத்தை விகல்பன லோகம் இல்லாத பட்சத்துல சர்வேஷாமதே எக்காரத்துக்கு நிச்சயமாக லோகம் ஏன்னா அல் பரமார்த்தா சர்வேஷாமத லோக சாகல மதத்திலையும் வசிக்கிறதுனால அல்லந்து ஆரம்பிச்சிருக்க எழுத்துக்கள் பரமார்க்கத்தை அச்சில ஆளுன்னு ஆரம்பிச்சிருக்க எழுத்து நிச்சயமாவே லோகம் அப்படின்னு தெரியுது கோ தேவாக பகோ நமஸ்தே अघो याहि देवाः अन्याः उदाहरणं गो असुभि अग्नः रेपादेशः न तु असुभि अगन् शब्दத்துக்கு ரேபாதேசமானது நது அசுபி பரமா இல்லாத போகுது பரமா இல்லாத போகுது அது ஏன்னா சூத்திரம் அகன் சப்தம் அகன் ஒரு சப்தம் சூத்திரம் இருக்கு அகன் சப்தத்துக்கு ருத்வம் ஒதுக்கிறேன் ருத்தம் வந்து ருத்தம் இருக்கலாம் வந்து காரியங்கள் வந்துடும் அது வரக்கூடாதுன்னு பார்க்குறோம் அகன் சப்தத்துக்கு ரேப்பான வந்து சுப்பரமா இருக்கு பெருமா பரமா அசு பரமா இருக்கும்போது ருத்தம் கிடையாது ரேப்பம் தான் வரணும் தெரியறதுக்கோசரம் இந்த சூத்திரம் அகன்னு அகன் அப்படின்னு அகன் சப்தம் இன்னொரு அகன் சப்தம் பரமா இருக்குது அப்போ இன்னொரு இருக்க அகன் சப்தமானது சுப்பா இல்லை அதாவது அகன் சப்த நகாரத்துக்கு ரேப்பம் வந்தது அகர் அகர் அகன்னு பிளஸ் கனக அகன் சப்தம் கன சப்தம் தான் பரமா இருக்கு சுத் பரமா இல்லை அப்ப சுத் பரமா இல்லாதனால அகர் கனகா அப்படின்னு எடுத்து இருப்போம் இதுதான் போன கதை பார்த்தோம் இதாக ரோரி ரேபத்திய ரேபே பரே லோபா
லோபமானது வரும். ரேபத்திய ரேபே ரேபம்னா ரகாரம் அர்த்தம். இதுக்கு இது பரமா இருக்கு, உடலுக்கு இருக்கு லோபமானது. உதாரணம் பின்னாடி பார்க்கும்போது அர்த்த சூத்திரம் வெலோபே பூர்வஸ்ய தீர்கோ வெலோபே பூர்வஸ்ய தீர்கः दरेपयोः लोपनिमित्तयोः दरेपयोः पूर्वस्य अनः दीर्घः अन्यत् परयोः रकारमो रकारमो परमार्थमो रकारमो रकारमो रकार रकार ரகார ரகார ரகாரத்துக்கு லோகம்னா மறைஞ்சு போறதுக்கு நிமித்தம்னா காரணமா இருக்கும். இந்த டாவும் ராவும் ரகார ரகார லோபம் ஆகிறதுக்கு நிமித்தமா இருக்குன்னா காரணமான ரகார லோபங்கள் டாவோ ராவோ பரமாது. டாக்கு லோபம் வரத்துக்கு இந்த டா காரணமா இருக்கணும், ரா லோபம் வரத்துக்கு இந்த ரா காரணமா இருக்கணும். அப்படிப்பட்ட ரகார ரகாரம் பரமா இருக்கிறது. அதை காட்டும் பூர்வமா இருக்கிற அந்த எழுத்துக்கு தீர்க்கா தீர்க்கமானது வருது. லோபே ரகாரம் ரகாரம் லோப நிமித்தயோக ரகாரன் ரகாரத்து லோபமான மறையத்துக்கு தாவரம் மறையத்துக்கு லோபாயத்துக்கு நிமித்தம்னா காரணம். அப்படிப்பட்ட ரகார ரகாரம் பரமா இருக்கும் பொழுது முன்னாடி இருக்கிற அன்னைக்கு பூர்வசியான தீர்க்கா தீர்க்கமானது வருது. உதாரணம் புனாரமதே पुनः रमते पुनर् विसर्गத்துக்கு அர்த்தம் ரேபம். புனர் ரமते புனர் ரமते விசர்கத்துக்கு அர்த்தம் சர்த்துக்கு ரேபம். புனர் ரமते அப்படின்னு இருக்குது. இப்போ ரோரி ரேபத்திய ரேபே பரே லோபா பார்த்தா ரேபத்திய ரேபே பரே லோபம். ரேபத்துக்கு ரேப பரமா இருக்கும் பொழுது லோபம். இப்போ இந்த அண்ணன் இப்போ புனக ஆ இருக்கு, அந்த எழுத்து இருக்கு, அது ஒரு ரேப்பம் இருக்கு. இந்த ரேப்பம் என்ன இருக்கு, இந்த ரேப்பத்துக்கு நிமித்தமா இருக்கு. லோகம் போயிட்டு ரேப்பம் போயிடுச்சு. அந்த ரேப்ப லோகத்துக்கு இதான் காரணம். எப்போ லோகம் ஆச்சு, ரேப்பே கரை ரா பரமா இருக்கும்போது ராக லோகம் சொன்னேன். அப்போ ரா ஒரு இது மட்டும் தான் லோகம் வராது, இதுக்கு வந்து இன்னொரு இது இருக்கணும். இது இருந்தால் தான் லோகம் வர முடியாது. அப்போ இந்த ரேப்பம் லோகம் வரதுக்கு நிமித்தம் இந்த ரேப்பம் இந்த ரகாரம். அப்போ அப்படிப்பட்ட ரேப்பம் லோபயத்துக்கு நிமித்தமா இருக்கிற ரா பரமா இருக்கும் பொழுது பூர்வசிய முன்னாடி இருக்கிற அந்த அன்னெழுத்துக்கு தீர்க்கா இது ரசமா இருக்கு. புன ஆ ரசமா இருக்கு. தீர்க்கம் வந்து ஆ மாறிடும். ஆ ரமதே புனா ரமதே ரமதே புனசு ரமதே புனரு ரமதே அப்படி இருக்குது. புனரு ரமதே இந்த ரேபத்துக்கு ரேட்டே பரமா இருக்கும் பொழுது லோபம் லோபம் மறைஞ்சு போயிடும். லோபம் புன ரமதேன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த ரா என்ன ரேப்பம் மறையத்துக்கு காரணமா இருக்குது. ஏன்னா இந்த ரா பரமாச்சு இந்த லோபம் வரும், ரேப்பத்துக்கு லோபம் வந்தது. அப்போ இந்த ரேப்ப லோபத்துக்கு இந்த ரேப்பம் நிமித்தமா இருக்கிறதுனால அந்த நிமித்தமான ரேப்பம் பரமா இருக்கும் பொழுது முன்னாடி இருக்கிற ஆ எழுத்துக்கு தீர்க்கமானது வந்துருக்கு. புனா ரமதே ஆயிடுச்சு. அது ஆ உதாரணம். அடுத்த ஈக்கு உதாரணம் ஹரி
हरि रम्यः हरि हरि इधर हस्तम रेख हरि रम्यः तो रेख से रेख पड़े लोपा हरि रम्यः रेख मानते रेख रोपத்துக்கு நிமித்தமான ரேக் ரோபம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஈங்கிறது அன் எழுத்து அதுக்கு தீர்க்கம் வந்துடும் ஹரி हरि हरि रम्यः तो इदात्म उदाहरण आ अन्य ओद अन्य उदाहरण கொடுத்துட்டு आ எழுத்து தீர்க்கமான உதாரணம் கொடுத்துட்டு ஒன்னு புனராவதே ಈ उदाहरण हरि रम्यः हरि प्लस रम्यः हरि रम्यः அப்போ हरि रम्यः ன்றதுக்கு दी किसी को வந்து हरि रम्यः அதுக்கு பார்த்து இது ஈ किसी को ன்றதுக்கு உதாரணம் हरि रम्यः शंभु राजते वो उदाहरण शंभु राजते राजते तो रोपा ரேக் ரோபா எடுத்து ரேக்கும் காரணம் அப்போ ரேக் நீக்கமான பரமா இருக்கும்போது இருக்கிற பூன்றது அன்னு அதுக்கு தீர்க்கம் வந்தால் तो एक उदाहरण गुणारभते वो आग उदाहरण गुणारभते एक उदाहरण हरि रम्यः वो उदाहरण शंभुराजते அடுத்தது அனஹ அன்னைக்கு தான் ஜீவன் ஏன் போட்டுருக்கோம் ஏன் போடணும் அச்சுக்கு எதுனா போடலாங்க முன்னாடி இருக்கிற அச்சு எழுத்து தீர்க்கம் போட்டலாங்க வராது அன்னைக்கு பார்த்தா தீர்க்கம் அன்பதம் போராட்ட விடா விடா தாயம் தாங்கு அது மேல தப்பத்தேன் மொழி சாதாரண அப்போ இது ஓடா தத்துவம் வந்துடும் அப்புறம் சோகத்துக்கு எதுக்கும் தத்துவம் வந்துருச்சுன்னா அப்புறம் தத்ததோஹோ இது தகார தகார இந்த தகாரத்துக்கு தகாரம் இதனால தஸ்ததோஹோ பஹ அப்படி கொடுத்ததுனால அப்புறம் அவர் சுத்தேனே தகார சோகத்துனால அப்படின்னு இருக்கும் அப்போ தசதோஹோ சகானால வந்தாவுக்கு சுனாசுனால இந்த தக்காரத்துக்கு தக்காரமான வந்துடும் இது அப்படின்னு இருக்கிறோம் அப்படி இருக்கிறது தாலே லோபா தோடே லோபா லோபா அப்படின்னு டாக்கு டாபர்மானே லோபம் டாக்கு டாபர்மானே தகாரத்துக்கு லோபம் இப்போ ரோலி மாதிரி டாக்கு டாபர்மாக சொல்றாங்க அப்போ லோ பண்ணிட்டுன்னா அப்படின்னு இருக்கும் இருக்கு இப்போ இங்கேயும் நகா பரமா இருக்கு அப்ப இங்கேயும் என்ன வந்தாலும் இந்த எழுத்து என்ன இருக்கு அப்ப இருக்கு தீர்க்கம் தான் வீடாக இருக்கும் ஆயிடும் ஆனால் இந்த ஆனது அன்புல இல்லை அதனால இங்க வராது அப்படி அண்ணன் பதம் போடாதா ரிகாரசியாப்பி தீர்க்கா சியாது தீர்க்கமானது வந்துடும் இது வரக்கூடாது பக்கம் அன்பதம் ஆவசியம் ஏன்னா ரிகார் அன்ல இல்லை அதனால டக்கார் படைஞ்ச டக்கார் பரமா இருந்த குறிக்கும்
இந்த விகாரத்துக்கு தீர்க்கமான வரக்கூடாதுக்கோசரம் அன்பதம் போடணும். அது அன்பதம் போடாட்டா விதா இத்தியத்திர விகாரஸ்ய தீர்க்கः வந்துடும். அது வராதனால ரூபம் விடாக ரூபம். அதே மாதிரி விருகதாது விடாக அதேதான். विडः 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 रेण्डु उदाहरणं मनस्ततः इत्यत्र वृद्धे कृते असिच इति वृत्ते रोधि इति लोपे च प्राप्ते मनसस्ततः அவே அடியே अरे திருடா இன்னும் மட்டும் எடுக்க முடியுமா? எனக்கு புரியல. விவசாயம் தாக்குது அது ஸ்டாப்றது காரணம் இக்கு பிரஸ்தா அது போயிட்டு தாதம் மீது இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்ப ஓடகானால இந்த தக்காரத்துக்கு கர்க்கம் வந்து வந்துடும் சூத்திரம் ஓடகா. அப்புறம் ஜஸ்தோஹோ ரஹா அப்படின்னால சூத்திரம் இந்த தக்காரத்து இந்த தா வந்துடும் இருக்கும். அப்போ அப்படின்னு தவறுகள் யோகா தகாரத்துக்கு இந்த தகாரத்துக்கு 4வது டா வந்துடும். 4வது தாக்கு 4வது டா. அப்போ திருடு டேக் அப்படின்னு ஆயிடும். இதனால அஸ்னாசுகுணால். அப்போ டோடே லோபா ரோரி சூத்திர மாதிரி டோடே லோபா சூத்திரம் இருக்கு. தகாரத்துக்கு டா பரமாரிச்சு லோபம். இப்போ டாக்கு டா பரமாரிச்சதுனால இந்த தகாரத்துக்கு லோபம் ஆயிடும். இப்போ திரு டேக் அப்படின்னு இருக்கும். இப்போ திரு டேக் கருத்த இப்போ லோகம் பண்ண நிமித்தமான டக்கார பரமா இருக்கிறதுனால அதனால டக்கார பரமா இருக்கு பரமா இருக்கு. அப்ப இந்த ரூக்கு தீர்க்க வரலாம். ஆனால் அண்ணன் போடுறதால இந்த ரூ வந்து அண்ணுக்குள்ள இல்லை. அன்பதம் போடாட்டால் இப்ப ரூக்கு கூட அற்பதமா அன்பு போட இருக்கும். அச்சு இருந்தால் தீர்க்கம் எது பூர்வமா இருக்கோ அது தீர்க்கம் வச்சிடும். அன்பதம் போடாட்டால் இந்த டக்கார டக்கார பரமா இருக்கும்போது பூர்வ வர்ணத்துக்கு தீர்க்கம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இப்ப டக்கார பரமா இருக்கு பூர்வ வர்ணம் இருக்காரம் இதுக்கு தீர்க்கம் வந்தா ரூபமாக ஆயிடும். அதாவது ரூபம் அப்ப அதாவது இந்த அண்ணன் போட்டால் இந்த ரூபானது அண்ல இல்ல தீர்க்கம் வந்து வரல. அதுக்கோசரம் அன்பதம் ஆவசியம். அன்பதம் போடாட்டா இந்த விகாரத்தியாகி தீர்க்கம் வந்து வந்துடும். அதான் நிவர்த்தி. அது வரக்கூடாது. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கு. முதல்ல சந்தி போட்டீங்க இல்லையா, அது என்ன திருடு? அது ஸ்டார்டிங் திருடு அது இக்தா பக்கத்துல இக்தா அது இங்க போயிடும். லட்சக்கத்துட்டே போயிடும். இது தானா மீதி இருப்பாங்க. அப்ப இது ரெண்டு சந்தியா இருக்கு. திருக்கும் இக்தாவும் சந்தி ஆகும் போது திருடா முடியும். அதானே பிரச்சனை இது. வைக்கிறேன் அது தா இருக்கு. இப்ப திருடா ரூபாயிடும் சேர்ந்து அடுத்து தாக்கு தா வந்து டக்காரம் வந்து இந்த டக்கார லோகம் அதெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அடியாது அதெல்லாம் புரிஞ்சு போச்சு. எனக்கு மொத்த சந்தி யாருது எதுன்னு தான் தெரியல. அதான் கேட்டேன். அடியன் தேங்க்யூ. மனசு ரதா மனரு ரதா இங்க அசிச்ச அஸ்பரமா இருக்கும்போது உத்தமும் வரலாம். இருக்கும். அப்போ ரேக்கத்துக்கு ரேப்பரமா இருக்கு ரேப்ப லோகம். இதனால லோகினால வரலாம். ரெண்டுமே விசாச்சு மனரு ரதான்னு இருக்கு. இந்த ருக்கு அசிச்சனால அஸ்பரமாக உத்தமும் வரலாம். இதுவா இல்ல மனது ரதா ரேப்பத்துக்கு லோகம் வரலாம். அது வருமா அப்படின்னு கேக்குது. ஏன்னா ரெண்டுமே ரெண்டு சூத்திரமே வரதுக்கு பெர்ஃபெக்ட் ஞானம் இருக்கு.
அசிச்சன உத்துவம் வரலாம். ரோரி சுத்தத்தால ரேப் ரோபமும் வரலாம். அதனால மனர் மனசரதா இத்தியத்திர ருத்வே கிட்டே உத்துவம் மனவுட்டு அசிச்ச இது உத்வே அசிச்சனால உத்வே ரோரி இது லோபேச்ச ரோரி சுத்தன லோபேச்ச பிராப்தி ரெண்டுமே இங்க பிராப்தியா இருக்கு. பிராப்தியாருன்னா ரெண்டுமே வர்த்தத்துக்கு தகுதி உள்ளதா இருக்கு. அப்படி இருக்கே எது வருதுன்னு கேட்குது. விபரிஷேதே பரம் காரியம் விபரிஷேதே பலம் காரியம் துல்லியபல விரோதே சதி பரம் காரியம் தியாகம். துல்லியபலம் விரோதான துல்லியமான பலம் சமானமான பலம். சமானமான பலம்னா ஒரே ஈக்குவலண்டான பலம் இருக்கணும். சண்டை போடுறா ரெண்டுமே சமானமான பலம் வந்தா சண்டை போட போட்டின்னு வைக்க முடியும். ஒருத்த ஒல்லியா இருந்ததுனால ஒருத்த குடினோட சண்டை போடுறதுன்றது சண்டை ஆகாது. அப்போ பலம் துல்லிய பலம்னா சமானமான பலம் எது இருக்கோ அந்த ரெண்டும் அப்படி போட்டியிடுற இடத்துல துல்லியமான பலமுடைய ரெண்டு போட்டியிடும் பொழுது துல்லிய பல விரோதே சதி பரம் காரியம் சார். பரம் காரியம்னா பின் காரியம். பின்னாடி இருக்க காரியமானது அதுக்குள்ள எது பின் காரியமோ அதுதான் வரும் அப்படின்னு சொல்றது. இப்ப துல்லிய பலம்னா சூத்திரத்துல எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு சாவகாசம் இதுக்கு ஒரு இடம் இருக்கும். இதுக்கு உதாரணம் அஸ்தேக்கு ஒரு உதாரணம் இருக்கும். ரோரிக்கு உதாரணம் இருக்கும். அப்போ ரெண்டுமே சாவகாசம். இதுக்கு வேற இடம் உதாரணமா இருக்கு. இதுக்கும் வேற இடம் உதாரணமா இருக்கு. ரெண்டுமே இதுதான் இந்த மனசு இருந்தாக தான் வந்து போட்டி போன அவசியம் இல்லை. ரெண்டுமே வெவ்வேறு இடத்துல உதாரணமானது இருக்கச்சு. அப்போ இங்க போட்டி போடுறது. அப்போ ரெண்டுத்துக்குமே பலமானது சமானம். ஏன்னா இந்த இடம் தான் ரெண்டு பிரவர்த்திக்கும் அவசியம் கிடையாது. ரெண்டுத்துக்குமே தனித்தனி இடம் இருக்கு. அப்படி இருக்கச்சு இப்ப அப்படி பிரவர்த்திக்கச்சு அப்போ எது பரமோ அதுதான் வரும். இதுக்குள்ள எது பரமா இருக்கோ அதுதான் வரும். இப்போ துல்லியபரம்னா ரெண்டு சூத்திரத்துக்கும் பாவகாசம். பாவகாசம்னா வேறு உதாரணம் இருக்கும். அப்படி இருக்கு. அசிச்சாக்கும் ஒரு உதாரணம் பார்த்திருக்கோம். நம்ம ரோரிக்கும் புராரமதே ரோரிக்கு பார்த்திருக்கோம். அசிச்சக்கு தேவாரிக சிவோவந்தியா சிவோவந்தியான்றது உதாரணம் அசிச்சாக்கு இருக்கு. ரோரிக்கு புனாரமதே உதாரணம் இருக்கு. அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு உதாரணம் இருக்கு. அப்போ ரெண்டு வேற இதா இடம் கிடையாது. அப்போ ரெண்டுமே சமானமான பலமா இருக்கு. அப்ப சமானமான பலமா ரெண்டு சூத்திரம் பிரவர்த்திக்குது. இதுக்குள்ள எது பின் சூத்திரமோ அதுதான் வரும் சொல்றது இந்த சூத்திரம். அப்போ ரோரி சூத்திரம் நம்பர் 683 ரோரி 8 3 14 அசித்த 6 6 1 14. இப்போ இது பூர்வம் அசித்த பூர்வம் ரோரி பரம். அப்போ ரோரி சூத்திரம் தான் வரும் சொல்றது இந்த சூத்திரம். விபரிஷேதே எட்டுவன் பரமான சூத்திரம் ஒன்று வரை கூட்டி கொண்டு அப்போ பரம் காரியம் அது இடத்துல எது வரும்னா பரம் காரியம் செய்யாது. பரம்னா பின்னாடி காரியம் தான் வரும்னு சொல்லி ரோரி சூத்திரம் வரும்னு சொல்றது இந்த சூத்திரம். இது லோபே பிராப்தே. இது லோபே அப்படின்னா ரோரி லோபே பிராப்தே அது சொன்னது. பூர்வத்ராசித்தமிதி ரோரி இத்தியஸ்ய அசித்தத்வாது உத்தம. விபரிஷேத பரம் காரியம் துல்லியபர விரோதமாக இருந்தால் வரும். துல்லியபர விரோத சூத்திரமானது விபரிஷேத காரியமானது இதுல பிரவர்த்திக்காது. பூர்வத்ராசித்தே பிரவர்த்திக்காது. ஏன்னா பூர்வத்ராசித்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தா 8ஆம் அத்தியாயம் 8:2:1 பூர்வத்ராசித்தம். இதுக்குள்ள ஒண்ணு இது வரது பின்னாடி ஒண்ணு வரது பரம் காரியம் சார்ஜுன்னு தான் சொல்லு. பூர்வ காரியம் சார்ஜ் பரம் காரியம் வராதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அப்படி பார்க்கறது அசிச்சான்றது 6ல இருக்கு. ரோரி 8:2 பின்னாடி போயிடுது. இது சபா சப்தாத்தியாயில இருக்கு. திரிபாத்தியாயத்துல இருக்கு. அப்போ இந்த விபரிஷேத பரம் காரியம் சூத்திரமானது பூர்வத்ராசித்தத்துக்கிட்ட போகாது. பூர்வசித்த காரியம் வரதுக்கு முன்னாடி அப்போ 7.25 அத்தியாயத்துக்குள்ள 2 சூத்திரம் போட்டி போட்டாதான் விபரிஷேத பரம் காரியம். அது இல்லாம 7.25 ஒரு சூத்திரம் 7.25 8ஆம் அத்தியாயத்து 2ஆம் பாத்து மேல போயிடுச்சுன்னா அப்போ பூர்வசித்தம் பிரவர்த்திக்காது. விபரிஷேத பரம் காரியம் பிரவர்த்திக்காது. பூர்வத்ராசித்தம் தான் பிரவர்த்திக்கும். பூர்வத்ராசித்தம் பிரவர்த்திச்சுன்னா இதுக்குள்ள எது பூர்வமோ அதுதான் வரும். பரம் காரியம் அசித்தம் பவதி. அப்போ ரோரி பரம் அசித்தம் போயிடும். அப்போ அசித்த உத்தம் தான் வரும். அப்போ மனவு ரதா. அப்புறம் குணம் வந்து மனோரதா. பூர்வத்ராசித்தம் இது ரோரி இத்தியஸ்ய அசித்தத்வாத் உத்தமேவ. அதனால
பூர்வத்திர சித்தம் பிரவருத்தி ஏன்னா திருப்பாதில போயிடுது ரோரி சூத்திரமானது திருப்பாதில போயிட்டனால இப்ப விபரீத பரங்காரியம் அங்க பிரவர்த்திக்காதனால அப்போ பூர்வத்திர சித்தம் பிரவர்த்திச்சு துல்லிய அந்த ரெண்டு காரியம் ஒரே ரெண்டு காரியம் வச்சு பரம் காரியம் பரம் அசித்தம் சார் அதனால பரம் காரியமா இருக்கிற ரோரி அசிதமா போயிடும் உத்தம் வந்து மனோரதா அனுரூபமானது ஆயிடும் சந்தேகம் இருக்கா துல்லியபலம் சமானமான பலம் துல்லியம்னா சமானம் இत्यर्थः சமான பலம் அது உதாரணம் சொல்றேன் மசக இச்சையோ மசக சிம்ஹயோ ஒரு மசகம்னா ஈக்கும் சிங்கத்து சண்டைனா நல்லா இருக்குமா சிங்கம்னா யானைக்கு சிங்கம் சண்டை அப்படி சொன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி துல்லிய பலம்னா சமானமான பலம் இதுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு இதுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு அப்போ ரெண்டுக்குமே நல்ல உதாரணம் இருக்குது ஒரு இடத்துல அந்த போட்டி போட்டுட்டு துல்லிய பலமான சொல்ல முடியும் அதுக்கு ஒண்ணுத்துக்கு வேற இடம் இருக்கு வேற இன்னொன்றுக்கு இடமே இல்லை இதான் இடம்னா அப்போ துல்லிய பலம் கிடையாது அப்போ ரெண்டு சூத்திரத்துக்கும் வெவ்வேறு இடத்துல உதாரணமானது இருந்து ஒரு இடத்துல போட்டி போட்டால் அப்போ துல்லியபரமான அர்த்தம் அப்படி துல்லியபரமான விரோதமா அப்படி இருக்கச்சு அப்போ பரங்காரியம் தியாசன்றது சொல்றதுதான் விபரீஷேதே துல்லியபர விரோதே சதி இருக்கும் பொழுது பரங்காரியம் தியாஸ் பரமான பின்காரியம் பரமான பின்னாடி இருக்கிற காரியம் தான் வரும் அப்படின்னு சொல்லி ரோரி சூத்திரம் பிரவர்த்திக்கணும்னு சொல்ல போறோம் இது ரோபய பிராப்தே ரோபம் வரச்சே பூர்வத்ராசித்தம் இது ரோஹோ இத்திய அசித்தத்வாது பூர்வத்ராசித்தம் சூத்திரம் அங்க பிரவர்த்திச்சு ஏன்னா ஒரு சூத்திரம் ரோடி சூத்திரம் 8ஆம் அத்தியாயம் 3ஆம் பாகத்துல போயிடுறதுனால இது 6ஆம் அத்தியாயத்துல இருக்கிறதுனால இப்போ இது சபா சப்தாத்தியாயில இருக்கு அசித்த ரோரி திரிபாதில இருக்கு அப்போ பூர்வத்ராசத்துல அங்க பிரவர்த்திப்போம் அங்க பூர்வத்ராசத்துல சூத்திரம் பிரவர்த்திச்சு சபா சப்தாயம் திரிபாதி அசித்தா அப்போ பூர்வம் பிரதி பரம் சாஸ்திரம் அசித்த சூத்திரம் பிரதி ரோரி சூத்திரம் அசித்தம் அப்படி சொன்னதுனால ரோரி சூத்திரம் அஷ்டம் போய் வராது அப்போ புத்தம் தான் வரும் புத்தம் தான் மனவு ரதா குணம் வந்து மனோரதா வந்து சரி கிளாஸ் முடிச்சுக்கலாம் அடுத்த கிளாஸ் 4ஆம் பட்டதை வச்சுக்கலாம் 2 தான் இருக்கு அது முடிச்சுடுறாங்க சரி தன்யவாதா